ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு பிகினர் யூடியூபராக இருக்கீங்க. ஸோ வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்கு பெரிய அளவுலாம் மைக் வாங்கி வாய்ஸ் ஓவர் பண்ண முடியல அப்படின்னு நினச்சி கவலைப்படுறீங்கன்னா, நீங்கள் இனிமேல் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன், இந்த 3 ஐடியாவை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் யூடியூபர் மாதிரி கிறிஸ்டல் கிளியரான வாய்ஸ் ஓவரில் பண்ண முடியும். அது 3வது சொல்ல போகிற அந்த ஐடியா செம்ம பெஸ்ட்டான ஐடியாவாக இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னென்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பட்டுங்க. ஓகே கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட் ஐடியா என்னென்னா, நீங்கள் வந்து ஃபோன் மைக்கை யூஸ் பண்ணி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறப்ப டேரெக்டாக மைக் இங்கே தான் இருக்குங்கிறதுக்காக மைக் என்னென்னா வாய்க்கிட்ட வச்சு இல்லை வாய் வந்து மைக்கிட்ட வச்சு பேசாதீங்க. ஏன்னா அப்படி பேசுகிறதால உங்களோட வாய்ஸ் மட்டும் இல்லாமல் கூடவே வாயிலேருந்து நிறைய காற்று தான் வந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ அது மூலமாக நிறைய நாய்ஸு நிறைய ஒரு எக்ஸ்ட்ரா சவுண்ட்லாம் கேட்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அந்த மாதிரி வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு கிளியரான வாய்ஸ் ஓவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக மைக்கிட்ட வச்சு பேசாமல் மைக்கே இந்த பக்கம் சைடில் வச்சு பேசுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி இப்படி வச்சு பேசுகிறதால எப்படின்னா எக்ஸ்ட்ரா நாய்ஸ்லாம் கேட்காது, உங்களோட வாய்ஸ் மட்டும் தனியாக கேட்கும். ஸோ வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஃபோன் மைக்கை யூஸ் பண்ணி பேசுகிறது வந்து தப்பு இல்லை, நல்லா தான் இருக்கும். இதனால் வந்து அதை ஒரு கரெக்டாக பண்ணுங்கள். டேரெக்டாக பேசுறதால எக்ஸ்ட்ரா காற்று தான் ரொம்ப அதிகமாக கேட்கும். ஸோ அதே சமயம் நல்லா சவுண்டாகவும் பேசுங்க. இந்த பக்கம் வச்சு பேசுகிறப்ப நல்லா சவுண்டாகவும் பேசுங்க, நல்லா கிளியராக பொறுமையாக பேசுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் பண்ணுற வாய்ஸ் வந்து ரொம்ப ஒரு புரிகிற மாதிரி இருக்கும், ஒரு கிளியராக இருக்கும். ஸோ எடுத்தவங்க வந்து அவசரத்தில் ரொம்ப பதற்றப்பட்டு ஃபாஸ்ட்டாலாம் பேசாமல் கொஞ்சம் பொறுமையாக ஸ்லோவாக நிதானமாக பேசினாலே போதும், நல்லா கிளியராகவே இருக்கும். இருந்தாலும் வந்து நான் இப்போ வந்து சொன்னது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டிப்ஸ் தான். ஸோ வந்து இந்த ஐடியா ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட வாய்ஸ் வந்து நார்மலாக யூஷுவலாக இருக்கிறத விட கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேசுங்க கைஸ். ஓகே, அடுத்து 2வது வழி என்னங்கிறது பார்ப்போம். ஓகே கைஸ், அடுத்து 2வது ஐடியா என்னென்னா, நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டர் பண்ணும்போது ஃபோனோட டிஃபால்ட்டான ஆப்பை யூஸ் பண்ணி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணாதீங்க. இதுக்குன்னு தனியாக ப்ளே ஸ்டோரில் ஆப்ஷனாக இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஃபோனோட டிஃபால்ட்டான ஆப்பை யூஸ் பண்ணி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணாலும் அதை லாக்ஸிஸ் ஆடியோ எடிட்டர் அப்படிங்கிற ஆப்பை யூஸ் பண்ணி நீங்களே கொஞ்சம் மேனுவலாக வாய்ஸ் அதை வந்து கொஞ்சம் எடிட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களோட வாய்ஸ் வந்து செம்ம குவாலிட்டியாக இருக்கும். வாங்க அதையும் எப்படி வந்து எடிட் பண்ணலாங்கிறதையும் பார்ப்போம். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு லாக்ஸிஸ் ஆடியோ எடிட்டர் அப்படிங்கிறத சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு வந்து சில அளவு இதெல்லாம் பர்மிஷன்லாம் கேட்கும். நீங்கள் எல்லாத்தையும் அளவு கொடுத்துருங்க. அளவு கொடுத்ததுக்கப்புறமா இந்த ஓப்பன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி இந்த ஓப்பன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டிஃபால்ட்டான ஆப்பில் வந்து ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த வாய்ஸ் ஓவரில் வந்து இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு வாய்ஸ் ஓவர் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, ஓப்பன் ஆகிட்டு இதை ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுங்க காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுங்க காய்ஸ். ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுதான் வந்து இப்போ நம்ம நார்மலாக நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணியிருந்தேன். அது டிஃபால்ட்டான ஆப் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணியிருந்தேன், வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து இப்போ இந்த ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து நிறைய வந்து ஃபீச்சர்ஸ் எஃபெக்ட்ஸ்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நாய்ஸ் ரெடியூஷன் கொடுத்துக்கோங்க. நாய்ஸ் ரெடியூஷனில் போய்ட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இது பண்ணிக்கோங்க. சரி, இந்த அளவுக்கு போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுங்க गाइस. இது கூட அந்த அளவுக்கு செட் ஆகல, இன்னும் கொஞ்சம் சரியா வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நாய்ஸ் வந்து இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணிக்க முடியும், புரியுதுங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த நாய்ஸ் ரெடியூஸ் இந்த ஆப்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுங்க गाइस. ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இன்னும் நிறையவே எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. சேஞ்ச் பிச்சு, சேஞ்ச் டெம்போ, ஸ்பீடு, இந்த மாதிரி கம்ப்ரெசர், இன்னும் நிறையாவே வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து அந்த ஒவ்வொரு எஃபெக்ட்டையும் நம்ம யூஸ் பண்ணி இதில் கொஞ்சம் ஓரளவுக்கு, அதாவது நார்மல் டிஃபால்ட்டான ஆப்பில் ரெக்கார்ட் பண்ணுறதை விட ரெக்கார்ட் பண்ண இதை வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் எடிட் பண்ணிக்கிட்டோம், ஓரளவுக்கு சரி பண்ணிட்டோம்னா இன்னும் வந்து அந்த வாய்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து இது பண்ணுறது, உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கான தான். ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களால் வந்து ஓரளவுக்கு முன்னாடி இந்த கொஞ்சம் நல்லாவே
நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணிக்க முடியும், ஸ்பீடு, சவுண்டு எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இதில் வந்து இன்னும் நிறையாவே இருக்குது. த்ரெஷோல்டு இதெல்லாம் வந்துட்டு இதில் ப்ளே பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம அந்த மாதிரி நீங்கள் டேட்டா அப்ளை பண்ணாமல் கூட இந்த மாதிரி ஓனாக இன்க்ரீஸ் பண்ணி டேட்டா அப்ளை பண்ணாமல் இந்த மாதிரி ஓனாக இன்க்ரீஸ் பண்ணி கூட டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எது நல்லா இருக்கு, இதெல்லாம் வந்து நம்ம எது நல்லா இருக்கு, இது எப்படி இருக்கு, இது ஓகேன்னா ஓகே அப்ளை கொடுத்துட்டு இது அப்ளை ஆகும். ஸோ இப்படி கூட ஓனே நீங்கள் வந்து யூஸ் பண்ணி உங்களால் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணிக்க முடியும். ஸோ இது இப்போ வந்து நான் சும்மா எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். இதை வந்து இன்னும் நல்லாவே சூப்பராக உண்மையிலே இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம செம்மையாக வந்து இது பண்ண வாய்ஸ் ஓவர் பண்ண முடியும். வாய்ஸை காட்டலாம், வாய்ஸை வந்து எடிட் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு வந்து அதை எப்படி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து செஞ்சு காட்ட முடியல. ஸோ அதனால இது வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், இதுக்குன்னே ஒரு தனியாக டுட்டோரியலில் போடுறேன். ஆனால் இப்போதைக்கு வந்து டைம் அதை நம்ம இதுலேயே செஞ்சு காட்டலாம், டீட்டெயிலாக செஞ்சு காட்டலாம். பட் வந்து அந்த மாதிரி செஞ்சோன்னா இன்னும் வந்து வீடியோட லென்த் அதிகமாக போகும். அதனால இது வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆப் யூஸ் பண்ணி உங்களால் வாய்ஸ் ரெக்கார்டை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா எடிட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி வாய்ஸ் ரெக்கார்டு வந்து எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி பண்ணிங்கன்னா உங்களோட நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் லெவலுக்கு உங்களால் நீங்கள் நல்லா எடிட் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களால் ஒரு ப்ரொஃபஷனல் யூடியூபர் மாதிரி மெய்க்கே இல்லாமல் வாய்ஸ் ஓவர் பண்ணி அதை வந்து வீடியோவாக எடுத்து போட முடியும். ஸோ சூப்பராக பண்ணலாம் guys. ஓகே கேஸ், அடுத்த ஐடியாங்கிறத பார்ப்போம். ஓகே கேஸ், நான் இப்போ சொல்ல போகிற இந்த 3வது ஐடியா தான் செம்ம ஐடியாவாக இருக்க போது. ஏன்னா இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி நீங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ண தேவையில்ல. ஆமாம் கேஸ், நான் இப்போ சொல்ல போகிற இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணால் நீங்கள் ஜஸ்ட்டு டைப் பண்ணாலே போதும், அதாவது தானாகவே ஒரு வாய்ஸ் ஓவராக கன்வெர்ட் ஆகும். அதுவும் ஹை குவாலிட்டி வாய்ஸ் ஓவராக இருக்கும், கொஞ்சம் கூட நாய்ஸே இருக்காது. அது எப்படிங்கிறதையும் வாங்க பார்க்கலாம். அது எப்படிங்கிறது பார்க்கறது முன்னாடி மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க guys. நேச்சுரல் ரீடர்ஸுங்கிற இந்த வெப்சைட்டை பாருங்கள். இந்த வெப்சைட்டில் நம்ம எதை டைப் பண்ணாலும் டேரெக்டாக அது வந்து ஆடியோவாக வந்து கன்வெர்ட் ஆகும். இதில் நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணணுங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை, டைப் பண்ணாலே அது ஆடியோவாக வரும். ஸோ இது மூலமாக உங்களுக்கு வந்து எந்த ஒரு நாய்ஸ் இருக்காது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அது வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியரான வாய்ஸ் ஓவராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள், ஹாய் ஹவாரின்னு எழுதுகிறேன், வெல்கம் டு அவர் சேனல் அப்படின்னு எழுதுகிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து இப்போ இதில் வந்து ஏகப்பட்ட வாய்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், Hi, how are you? Welcome to our channel. ஸோ இப்போ பார்த்தீங்களா, இது வந்து எவ்வளோ கிறிஸ்டல் கிளியரான வாய்ஸ் ஓவராக இருக்குன்னு. இப்போ இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இன்னும் நிறையாவே வாய்ஸ் இருக்குது. அது வந்து இப்போ நீங்கள் இந்த வாய்ஸை மாற்றிக்கணும். இப்போ வாய்ஸ் மெயின் வாய்ஸில் இருக்குது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணுறவங்க வாய்ஸாக இருந்தால் மேலாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாற்றணும்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து இன்னும் லேடிஸ் வாய்ஸ்னு இருக்குது. ஸோ அதே கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது செட் பண்ணிடுறேன். Hi, how are you? Welcome to our channel. இப்போ பார்த்தீங்களா, இது வந்து எவ்வளோ கிறிஸ்டல் கிளியர்னு. இது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வாய்ஸ் வேணுமோ அது அந்த மாதிரி எல்லா வாய்ஸ்லையும் இருக்குது. அது இல்லாமல் இன்னும் நிறைய லாங்குவேஜஸும் இருக்குது, இங்கிலீஷ் மட்டும் இல்லை. இப்போ பாருங்கள், இதில் பாருங்கள், இங்கிலீஷ், அரபிக், இன்னும் ஏகப்பட்ட லாங்குவேஜ் இருக்குது, தாய், துருக்கி, இது மாதிரி நிறையவே இருக்குது. இப்போ இது வந்து இப்போ லான்ச் பண்ண வெப்சைட்டு. இது வந்து இப்போ தான் வந்து ரீச் ஆகிருக்கு. இன்னும் போக போக இன்னும் நிறையவே லாங்குவேஜஸும் ஆட் பண்ண போகிறாங்க, இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸும் ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. செம கிறிஸ்டல் கிளியரான வாய்ஸ் ஓவர் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஜஸ்ட்டு டைப் பண்ணுறீங்க. இது வந்து நீங்கள் தமிழ்லேயே வர இருக்கேன் எப்படின்னா, ஆனால் தமிழில் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் தங்கிலீஷில் டைப் பண்ணால் போதும். இது வந்து தமிழ்லையும், ஸோ அது மூலமாக உங்களால் தமிழ்லேயும் வந்து யூஸ் பண்ண முடியும். பாருங்கள், இங்க பாருங்க, இதை வந்து நம்ம வாய்ஸ் ஓவர் பண்ணி பாருங்க. Vanakam epidi irakinga. பார்த்தீங்களா, இது வந்து நம்ம தமிழ்லேயே பண்ணலாம். ஆனால் வந்து ரொம்ப கேஷுவலாக இருக்காது. என்னன்னு பரவாயில்ல, ஓரளவுக்கு இது வந்து தமிழ்லேயே உங்களால் வாய்ஸ் ஓவர் பண்ணிக்க முடியும். ஸோ செம்ம வெப்சைட் இந்த வெப்சைட்டு. நான் ரெஃபர் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான வெப்சைட்னா அது இதுதான். ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட மேக்கில் நினச்சி நீங்கள் வந்து கவலையே பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் இதெல்லாம் தாராளமாக பண்ணலாம், இது வந்து தப்பே இல்லை. நான் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா ட்ரிக்கையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு எது வந்து பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணி அதுலேயே வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ ஆனால் வந்து
பிகினராக இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இப்போ மைக்கில் அது இல்லை எதுவுமே கிவ் அப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லாவே நல்லா ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா உங்களால யூடியூப்ல சாதிக்க முடியும். கண்டிப்பாக வந்து வின் பண்ண முடியும், மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டி இதில் வந்து இந்த ஃபீல்டில் வந்து இறங்க, சரிங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட்டோட நீங்கள் வந்து இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இன்ட்ரெஸ்ட்டோட எஃபெக்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் யூடியூப் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். உங்களோட பேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, உங்களால யூடியூப் வந்து கண்டிப்பாக வின் பண்ண முடியும். சரி, ஓகே. இந்த மாதிரி நான் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா ஐடியாஸையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க guys. அதில் வந்து என்னை கேட்டால் இந்த வெப்சைட் வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வெப்சைட். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜஸ்ட் டைப் பண்ணி அதை வந்து ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ணிங்கன்னா இதில் வந்து எந்த ஒரு காப்பிரைட் ப்ராப்ளமும் வரவே வராது. நீங்கள் டைப் பண்ணுறது தான் இதில் வந்து இது பண்ண வாய்ஸ் ஓவராக பண்ண போகிறீங்க. இதில் வந்து நாய்ஸ் இருக்காது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நல்லாவே வந்து ஒரு கிறிஸ்டல் கிளியரான வாய்ஸ் ஓவராக இருக்கும் guys. ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க guys. ஓகே guys, இந்த வீடியோவில் அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் போட்டுருங்க guys. ஓகே guys, பாய்.